உறவுகளுக்கு வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ராமநாதன் மீனவன். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்? இப்போ நம்ம வந்திருக்கிற இடம் ரொம்ப பழமையான ஒரு சுற்றுலா தலம். இது ரொம்ப இப்போ ராமநாதபுரத்திலே மக்கள் ராமநாதபுரத்துக்கு வந்தாலே இந்த இடத்துக்கு வரணும்னு நான் நினைக்கக்கூடிய இடம். ரொம்ப சஸ்பென்ஸ் வேணாம், எல்லாத்துக்கும் தெரிஞ்ச இடம் தான். ராமநாதபுரத்தோட பாம்பனோட பாலம், அதாவது மண்டபத்தையும் பாம்பனையும் ஒரு தீவு, அந்த தீவை இணைக்கக்கூடிய ஒரு பாலம். இந்த பாலம் 2 இதாக இருக்குது. ஒன்று ட்ரெயின் ரயில்வே இதில் ட்ரெயின் பாலமாக இருக்குது, இன்னொன்று பஸ் போகிற மாதிரி பாலமாக இருக்குது. முன்னாடி நம்ம பஸ் பாலத்தில் ட்ரெயின் பாலத்தை நம்ம பார்த்துட்டு இருந்திருப்போம். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த பாலத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். பாம்பன் பாலத்தோட பஸ் பாலத்தையும் பார்க்க போகிறோம். ட்ரெயினில் ட்ராவல் பண்ணி ட்ரெயின் பாலத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். ட்ரெயின்லேருந்து பாம்பன் பாலத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். பாம்பன் பாலம் ஸ்டார்ட்.
கீழே நீரோட்டம் உங்களுக்கு தெரியுதா? வல்லம் தான் போகுது, மீன் பிடிச்சிட்டு போகுதுன்னு நினைக்கிறேன். வள்ளங்கள் வந்து தடங்கே கிடையாது, எனி டைம் நீங்கள் போகலாம். லாஞ்சு தான் 2 மாத கால தடை. இந்த டைம் தான் வந்து வள்ளத்தில் இருக்கிறவங்க வந்து எனி டைம் வந்து மீன் பிடிக்க போவாங்க. ஏன்னா இப்போ எந்த மீன் இருந்தாலும் நல்ல ரேட்டு, ஓடாத மீன் கூட ஓடும். அப்புறம் உன் வலையில் எவ்வளோ கிடச்சி? எத்தனை கிலோ கிடச்சிருக்கேன்? 4 கிலோ தானா? இந்த டயத்தில் வந்து மீன் நல்லா கிடைச்சாலே நல்ல வருமானமாக இருக்கு. விலை இருக்கும், அதான் நேரம் சொல்கிறது. வளைச்சி கிடைக்கும், ரேட்டு போகாது. இப்போ எந்த மீனாக இருந்தாலும் சின்ன குஞ்சை போட்டாலும் ரேட்டு போவேன். ஆனால் இப்போ மீன் கிடைக்காது, அதான் பெரிய இது. இந்த பாசி எடுக்கிறதுக்கே ஒரு நேரம் போடும் போல் இருக்கு. ஆமாம், மீன் சில பேர் சொல்கிறாங்க, மீனவருக்கு மீனை பிடிக்கிறா சரியான காசு. அதில் கடலில் போயிட்டு கஷ்டப்பட்டு கடலுக்கே கூப்பிட்டு போகிறேங்கிறியோ? அவ்வளோதான், ஒரு நாளில் வெறுத்துருவா கடல். இதை அவ்வளோதான், முடிஞ்சு, உயிர் பயம் வந்துடும். அவ்வளோதான். அந்த காற்றுல அந்த கடல் இதை வச்சு எந்த சைடு போகணும், என்ன போகணும், எப்படி அம்மாட்டி. மீன் நல்லா விலை போகும்போது மீன் கிடைக்க மாட்டுது, மீன் கிடைக்கும் போது விலை போக மாட்டுது. ரொம்ப கஷ்டம்தான். ரூபாய் சூட 900 ரூபா. மீனோட விலையை பார்த்தீங்களா? லாஞ்சு கட்டில் வந்து பயங்கரமான ரேட்டு. இது 900 ரூபா ரேட்டு போகுது. நார்மலாக வந்து மீனவர் வந்து இந்த மீனை வாங்கி கிலோ 100 ரூபா, இல்லை அதிகபட்சம் 1 கிலோ 200 ரூபாய்க்கு விற்பாங்க. ஆளை பார்த்து கேளு. அங்கே 1300 குறப்பு கிடையாது. எடுக்க வேணா, குறப்பு இல்லை, அவ்வளோதான். அள்ளி கொட்டு 1300 அது 1300 மேலே யாரும் கேட்க மாட்டா. அள்ளி தட்டி விடு, கொட்டு கவுத்தி விடு, முடிஞ்சு வச்சு. அள்ளி போட 1300 ரூபா போச்சு. எவ்வளோ கொடுத்துருக்காக்கா? குறைக்காத கேள்வி, அதனால கரெக்டாக கொடுத்துரு. அவ்வளோதான், முடிஞ்சு. அள்ளி போடு. நல்லா பிடிக்காக்கா, அது நல்லா பிடி. காசை வைங்க, முடிஞ்சு. கிளம்பு. அவ்வளோதான். ஹலோ, அது கேள்வி சும்மா கேட்குது. 500 ரூபாய்க்கு அதை கொடுங்க, அது போகும் 1000 ரூபாய்க்கு மேலே சொல்லணும். 800 850 தான். அது போகும் 1000 ரூபாய்க்கு போகும். உதறியாச்சு. முடிஞ்சு. போடு. பேர் என்ன பேர் வச்சிருக்க? இப்ப 2500 பேர் வச்சிருக்கா? 200. மேக்ஸிமம் வந்து இது 3 கிலோ இருக்கும். 900 ரூபா பேர், கிலோ 300 ரூபா. இங்கேயே முடிஞ்சிடும். கூலி மீன்
நல்லா இருக்கும். ஒரே 2200 விலை மீன் முடிஞ்சிருக்கு. 2200 ரூபாய்க்கு கேட்டிருக்காளு. கேட்டிருக்கா, ஆனால் விலை இன்னும் இருக்கான். 2200 கேட்டாச்சு. 2200 கேட்டாச்சு. அதுக்கு மேலே வேற யாரும் வாங்க குறைக்காம அப்படியே 2200 கொட்டை கொட்டை அப்படியே. வேணா பார்த்துக்குங்க. கொடுசாம எல்லாமே நான் அப்படிதான், நான் மீனை பெருத்து நான் போட மாட்டேன், மொத்தத்தில் அப்படி தூக்கி தட்டிடுவேன். இது கார இனத்தில் ஒரு இனம். இது காரல் மீன் தான். இது காரல்லே வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இது நாங்கள் சொல்லுவோம். இது நாமக்காரா. காராலே வந்து அவ்வளோ ருசியான வந்து காரா. இது வந்து சின்ன சைஸ், பெரிய சைஸ் இருக்குது. இது ரேட்டு ரொம்ப அதிகமாக போகும். 300 ரூபா வரைக்கும் ரேட்டு போகும். இது காரல். மற்ற காரெலாம் 200 ரூபாய்க்கு மேலே போகாது. இந்த காரல் மட்டும் 300 ரூபாய்க்கு போகும். காரல் வந்து அவ்வளோ ருசியாகவும் இருக்கும். உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், காரல் வந்து அவ்வளோ ஆரோக்கியமான சத்தான விஷயங்கள் நிறையா இருக்குது. இது வந்து சூப் மாதிரி, நம்ம எப்படி ஆட்டுக்கால் சூப்பு இந்த மாதிரி சூப்பு நம்ம சொல்கிறோமோ, இது வந்து சூப்பாக தான் சாப்பிடுவாங்க. குழம்புலாம் இதை வைக்க மாட்டாங்க. இது வந்து மீன் வகையிலே வந்து அவ்வளோ சத்தான ஒரு ஆரோக்கியமான ஒரு மீன். வந்து எலும்புலேருந்து எல்லாத்துக்குமே வந்து மெயினாக வந்து குறுக்கு எலும்புக்கு வந்து அவ்வளோ நல்ல மீன் இது. அந்த மீன் பேர் வந்து கிழக்கியானம் சொல்லுவோம். மீனில் இது ஒரு வகை ரொம்ப சத்தான மீன். இந்த மீனும் ரேட்டு வந்து ரொம்ப அதிகமாக போகும். இது வந்து 600 ரூபா வரைக்கும் போகும் கிலோ. இது நார்மல் சைஸு. இது கிலோ 400 ரூபா வரைக்கும் போகும். அது இந்த லாஞ்சி கட்டுக்கு வந்து பயங்கரமான ரேட்டு போகும். மீன் அவ்வளோ ருசியாகவும் இருக்கும். முள் சுத்தமாக இருக்காது. இதில் பார்த்தாலே தெரியும், நல்லா ரவுண்ட் சைஸில் இருக்கும். இல்லை சத மீன். இதெல்லாம் பெரிய சைஸ் மீன்லாம் சூப்பராக இருக்கும். விலை ரொம்ப கடுமையாக இருக்கும். மீன் வந்து சத்தான மீன், ரொம்ப உடம்புக்கு ஆரோக்கியமான மீன் இது. வணக்கம். விலை மீனில் நம்ம வந்து வகை வகையாக விலை மீன் பார்த்துட்டோம். அதே மாதிரி விலை மீனத்தோட ஒரு இனம் தான் இது. இது பேர் வந்து மஞ்சக்கிளி விலை மீன். சில பேர் இதை பருத்திங்கிறாங்க. இது பருத்தி கிடையாது, மஞ்சக்கிளி விலை மீன். அவ்வளோ ருசியான மீன் இது. விலை மீனுக்கு ஈக்குவலாக வந்து டேஸ்ட் இருக்கும். சில பேர் இதுக்கு வந்து தெரியலை. இது வந்து பருத்தின்னு நிறைய பேர் வந்து அவாய்ட் பண்ணிடுறாங்க. இது ரொம்ப நல்ல ருசியான மீன். விலை மீன் ஈக்குவலான டேஸ்ட் இருக்கும். விலை மீன் ரேட்டுக்கு போகாது. விலை மீன் வந்து ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக போகும். இது விலை மீனோட ரொம்ப கம்மியாக போகும். இந்த முரல் புள்ள முரல் நாங்கள் சொல்லுவோம். முரல்லே நீங்கள் பேரையே நீங்கள் இது பண்ணிக்கணும். இந்த முரல் பேர் புள்ள முரல். அவ்வளோ வந்து ஆரோக்கியமான மீனில் வந்து இது ஒரு மீன். அவ்வளோ ருசியான மீனும் இந்த மீன். இந்த மீனை வந்து குழந்தைகளுக்கு வந்து எல்லாத்துக்கும் இதை கொடுக்கலாம். அவ்வளோ சத்தான மீன். மீனை பற்றி மக்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆராய்ச்சிலாம் கிடையாது. நம்மளுக்கு தெரியும், மக்களுக்கு தெரியாதுல்ல சில பேருக்கு. நண்டு உசுரோடு இருக்குது. இது ப்ளூ கலர் நண்டு தான், சின்ன நண்டு. இப்போ வலையில் எந்த மீன் கிடக்குது, எந்த நண்டுலாம் பார்க்க மாட்டாங்க, மொத்தமாக அரிச்சிருவா. ஏன்னா லாஞ்சி கட்டில் வந்து எந்த மீன் எந்த நண்டாக இருந்தாலும் விலை போகும். அதனால் சின்னது பெருசு அதெல்லாம் பார்க்குறது கிடையாது. உசுரோட தான் இருக்குது. இந்த நண்டு பெரிய சைஸ். ஆனால் இந்த ஒரு நண்டு மட்டும் 1/2 கிலோ 1 கிலோ சைஸோடு ஆகும். இது ப்ளூ கலர் நண்டு தான். அது சின்ன நண்டு. நகரையில் வந்து அடுத்த நகரை வந்து சென் நகரை. இது கருநகரை பார்த்தீங்களா, அது மாதிரி தான் இருக்கும். சென் நகரை நல்லாயிருக்கும். வாக்கா போவோம். சூட 550 600 ரூபாய் குறப்புல எடுக்க மாட்டேன். 600 1600 1600 700 ரூபாய் 1700 1700. குறப்பு இல்லையா? கேட்டுக்க, குறப்பு இல்லையா? குறப்புல எடுக்க மாட்டேன். 6 கிலோ இருக்கு. 6 கிலோ 1600. ஆமா 1650 1650 700 ரூபாய் 1700 1700 ரூபாய் 1700 1750 1750. அதுக்கு மேலே போகாதுங்க. அவ்வளோதாங்க, அவ்வளோ 1750 1750 ரூபாய் 1700 ரூபாய் 1800. சரியான மீன் இதான். அது ஒரு கனவா 3/4 கிலோ இருக்கு. கேட்கறது இதா இருக்கு. சாக்கு மாற்றி இருக்கு. இது மீன்
ஏழு கும்பலாவே ஏழு ஏழு ஒரு 700 700 750 800 800 850 900 950 1000 1000 1000 1000 1050 100 1150 கேள்வி 150 1150 1150 1150 குறப்புள்ள எடுக்க மாட்டாங்க 1150 200 1200 1200 1200 1250 1250 இங்கே எழுதி 1250 1250 குறப்புள்ள எடுக்க மாட்டேன் 1250 1250 1250 1250 1250 அல்ல இல்லை 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 நகர மீன்லேயே வந்து நம்பர் 1 குவாலிட்டி தான். அவ்வளோ ருசியான மீன் வந்து இந்த மீன் பொரியலுக்கு குழம்புக்கு எல்லாத்துக்கும் இது வந்து அருமையான மீன் வந்து இந்த மீனில் வந்து எல்லாத்துக்கும் ரொம்ப விரும்பியான மீன். இந்த மீன் ரொம்ப பிடிக்கும் எல்லாத்துக்கும். கருநகரன்னு சொல்லுவோம். செகில்பத்தியில் அப்படியே இருக்குது. இது வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. சரிங்களா? அப்படியே தலைங்கிறது அப்படியே சுருங்காமல் ஒன்று பண்ணாமல் அப்படியே நீட்டாக இருக்குது பாருங்கள். கரவாலேருந்து ஃப்ரெஷ்ஷாக எடுத்துருக்காங்க. இந்த மீன் மேக்ஸிமம் வந்து 500ரூவாலேருந்து 600 போகும். விலைவாசி அதிகமான விலைவாசி போகும். அது லாஞ்சி கட்டில் சொல்லவே வேணாம். இந்த மீன் பேர் வந்து கருநகரை. நகரையில் வந்து ஃபஸ்ட் குவாலிட்டி. வணக்கம். இந்த மீன் பேர் வந்து ஓரா மீனுங்குவோம். ஓரா மீனில் வந்து இது ஒரு இனம் வந்து பெரிய ஓரா. இது நல்ல ருசியான மீன் தான். ஆனால் இந்த மீன் அதிகபட்சம் யாரும் விரும்ப மாட்டாங்க. ஏன்னா இது வந்து நல்லா உரசணும். அந்த காலத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து நல்லா தெரியும். இந்த மீனை உரசி அந்த அளவுக்கு வந்து குழம்பு வைப்பாங்க. மீன் வந்து குழம்புக்கு அவ்வளோ ருசியாக இருக்கும். பொரியலுக்கும் சரி குழம்புக்கும். ஆனால் அந்த மீன் வந்து பக்குவமாக பண்ணணும். அதே மாதிரி இந்த மேலே முள் தெரியுதுங்களா? இந்த முள் மட்டும் குத்துச்சுன்னா மேக்ஸிமம் வந்து ஒரு 2 மணி நேரமாச்சும் இப்படி கடுக்கும். பயங்கரமாக கடுக்கும். அந்தளவுக்கு இந்த மீனை கண்டாலே வந்து மற்ற மீன்லாம் தெரிச்சு ஓடும். அந்தளவுக்கு வந்து இந்த மீன் இது மனிதர்களும் இந்த முள் வந்து பட்டுச்சுன்னா அந்தளவுக்கு கடுக்கும். பயங்கரமான கடுக்கும் அது. ஆனால் மீன் நல்ல ருசியான மீன். சாப்பிடக்கூடிய மீன் தான். ஓரா மீன்லேயே வந்து இது பெரிய மீன். வணக்கம். இந்த மீன் பார்த்திங்கன்னா நல்லா பார்த்துங்க. இது பேர் வந்து கீழி. இதை வந்து மீன் வியாபாரிகள் வந்து இதை வாங்கவே மாட்டாங்க. வேணால் மேக்ஸிமம் வந்து வாங்கிட்டு போய் ஹோட்டலுக்கு வேணால் கொடுப்பாங்க. மக்களுக்கு வந்து இதை கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இது வந்து யாரும் சாப்பிட மாட்டாங்க அந்தளவுக்கு. சில பேர் தெரியாதவங்க தான் வந்து இந்த மீனை வந்து சாப்பிடுவாங்க. இந்த மீன் வந்து கடலில் வந்து அதிகமான கழிவு அதிகமாக திங்கும். எல்லா விதமான கழிவும் திங்கிற மீன் இந்த மீன் தான். இது கரையோரமாக தான் இருக்கும். கடற்கரை ஓரமாக இது தூண்டிலோடு பிடிக்கலாம். கடற்கரை ஓரமாக பார்த்திங்கன்னா இந்த லாஞ்சு கிஞ்சி எல்லாம் கட்டி கிடக்கிற இடத்துல வலை போட்டு பிடிப்பாங்க. தூண்டி போட்டு அந்த மாதிரி இடத்துல இந்த மீன் தான் அதிகமாக மாட்டோம். இதை நான் கீழி மீனுங்குவோம். இந்த மீன் விலையே போகாது. வேணால் ஹோட்டல் வந்து பெரிய சைஸில் வந்து வெட்டி வேணால் ஹோட்டலில் பொரியல் பண்ணி கொடுப்பாங்க. ஏன்னா மசாலா தரவுனா என்ன தெரியும் அந்த மாதிரி. ஆனால் வந்து மக்களுக்கு வந்து இதை வாங்கவே மாட்டாங்க. நல்லா பார்த்துங்க. இந்த மீன் வந்து அதிகமாக கழிவை திங்கிற மீன். இங்கே நிற்கிறவங்க நீங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா மீன் வியாபாரம் பார்க்குறவங்க வந்து ஒரு மீனோட வாங்க முடியல இருக்கிற விலைவாசிக்கு. அதனால் எல்லோரும் வந்து பாருங்க சும்மா நிற்கிற இன்றைக்கி வந்து குழப்பம் அவ்வளோதான். ஏன்னா மீன் எப்படி இருக்குன்னா நான் வியாபாரி வந்து விற்கிற ரேட்டுக்கு இங்கே விற்கிது. அதனால் வந்து ரேட்டு யாருனாலே வாங்க முடியல. நிறைய இங்கே நிற்கிறது இப்போ வந்து குழம்பு கங்குற நிறைய பேர் போயிட்டாங்க. இப்போ நிற்கிறது எல்லாமே வந்து வியாபாரியை. இங்கே நிற்கிற வியாபாரி யாருமே எந்த மீனுமே வாங்கலை.